ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து சிவா குட்டிக்கு புக்ஸ் வாங்குறதுக்காக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். சரி, அங்கே போயிட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு புக்ஸ் வாங்க போகிறோம். நாளைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட்டு. இப்போ என்னென்ன அப்டேட்மெண்ட்டுன்னு என்னென்ன விஷயம்னு சொல்லி நாங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம். என்னென்ன புக்ஸ் கொடுத்துருக்காங்க, வேறு சிவாவுக்கு என்னென்ன வாங்க போகிறோம் எல்லாமே இந்த வீடியோவில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். நானும் உங்களோட சேர்ந்து அப்படி சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறோம். ஓகே, வாங்க போகலாம். பாப்பா சொல்லு, வாங்க போகலாம் சொல்லு, வாங்க போகலாம். என்னடா? சரி, போய் விளையாண்டோ போ. ஸ்கூலுக்குள்ளே வந்தோடனே தம்பி வந்து அவர் வேலையை பார்க்க போயிட்டார். சரி, நம்ம வேலையை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் டீச்சர்ஸை பார்த்துட்டு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பில் பண்ணி வாங்கியாச்சு. அங்கேருந்து என்ன டீட்டெயில் என்ன பண்ணிட்டு எல்லாத்தையுமே பார்த்து பேசிட்டு சரி எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தோம்னா நியர்லி 30,000 வந்துடுச்சு ஸ்கூல் ஃபீஸு 3 டேர்ம்ஸ்க்கும் சேர்த்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஒரு பெல்ட்டு, அப்புறம் 2 செட் சாக்ஸு, 1 செட் யூனிஃபார்ம் அதுக்கும் போட்டிருந்தோம். அந்த பில்லு பார்த்திங்கன்னா அந்த 1,000 கிட்ட வந்துடுச்சு. சரி, 31,000 வந்திருக்கு, ஃபுல்லாக பே பண்ணால் ரிடக்ஷன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்களா. சரி, ஓகே, ஃபுல்லாக பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்ட்டு போனால் கரஸ்பாண்டன்ட் சார் வெளியில் போயிருந்தார். அங்கே ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ண விட்டாங்க. வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ட் சார் வந்தார். வந்துட்டு ஃபில் பண்ணி நம்ம ரிடக்ஷன் பேப்பரை வந்து வாங்கியாச்சு. வாங்கி முடிச்சுட்டு ஐயா வேலை முடிஞ்சிச்சுட்டா நம்ம வீட்டுக்கு போயிடலாம், ஃபீஸ் பே பண்ணோம்னா வீட்டுக்கு கிளம்பிடலான்னு சொல்லி பார்த்தா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. என்ன ஆகி போச்சுன்னா, நான் வந்து 69வது ஆள். அதாவது காலையிலேருந்து இந்த ஸ்கூலுக்கு ஃபீஸ் பே பண்ண வந்த ஆட்களில் நான் 69வது ஆள். எனக்கு பின்னாடியுமே 4-5 பேர் இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ், ஸ்கூலில் செம்ம ரஷ். ஏன்னா கரண்ட் பீரியட், மறாவது நாள் ஸ்கூல் திறக்க போகுது. ஸோ மொதல் நாளில் வந்து கண்டிப்பாக அந்த கூட்டம் வந்து எதிர்பார்க்க வேண்டியது தான். நாங்கள் வந்து ஒரு வழியாக ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிவிட்டு புக்கை வாங்க போயாச்சு. புக்கு வந்து அங்கே எல்லா டீட்டெயில்ஸுமே எந்த பையனோட பேர், அதுக்கப்புறம் அவங்க என்ன கிளாஸ், எல்லா டீட்டெயிலுமே அவங்க வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து புக்ஸ் எல்லாத்தையுமே தனியாக பேக் பண்ணி ஆல்ரெடி வச்சுருப்பாங்க கட்டப்பையில், அதை எடுத்து அப்படியே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து தம்பிக்கு வந்து சாக்ஸ், பெல்ட், யூனிஃபார்ம்க்குலாம் அதாவது யூனிஃபார்ம் வந்து இப்போவே கொடுக்க மாட்டாங்க, ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸ்டிச் பண்ணி 10 டேஸ்லேயே கொடுத்துருவாங்க, அங்கேயே ஸ்டிச் பண்ணிடுவாங்க. நான் வந்து சாக்ஸும் பெல்ட்டும் மட்டும் இப்போ வாங்கிட்டு வந்துட்டேன். அங்கேயே வந்து பேக்குகளும் இருந்துச்சு. ஸ்கூல்லேயே பேக், லஞ்ச் பேக்லாம் கொடுப்பாங்க தான், பட் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால் நான் வந்து ஆன்லைன்லேயும் பேக் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். அந்த பேக்கும் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப க்ரியேட்டிவாக அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் சும்மா நார்மல் பேக் தான், பட் நல்லா இருந்துச்சு. ஹெவியான பேக்காக இருந்துச்சு. பசங்க வந்து தேவையில்லாமல் டேமேஜ் ஆகாத அளவுக்கு வாங்கினேன். ஸோ அந்த பேக்கும் நல்லா தான் இருக்குது. அதனால நாங்கள் ஸ்கூலில் வந்து பேக் வாங்கலை. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே, வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தான் அப்டேட் பண்ணுறேன். இங்கேயே கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஓடிடுச்சு எனக்கு. பாப்பாவை வந்து அண்ணி வீட்டில் விட்டுட்டு வந்தனால கொஞ்சம் பரவாயில்ல, இல்லைன்னா பாப்பா பின்னாடியே ஓட வேண்டியது வந்திருக்கும். ஓகே, என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூல் புக்ஸு, இப்போ தம்பி வந்து 4th ஸ்டாண்டர்ட் போகிறாரா, ஸோ அதுக்கான புக்ஸு, அப்புறம் நோட்டு, அதுக்கப்புறம் அங்கேயே ஷீட், அதாவது அதுக்கு பைண்டிங் ஷீட் வந்து அங்கேயே கொடுத்துருவாங்க, ப்ரௌன் ஷீட். அப்புறம் அது விட்டுறதுக்கான லேபிள், அப்புறம் தம்பிக்கான பெல்ட்டு, சாக்ஸ். இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து வாங்கிட்டு வந்த பொருள். ஓகே, எல்லா டீட்டெயிலுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேவா? ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க. அதே மாதிரி சேனல் நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.